அடுத்தது கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன் ஆர் விர்ச்சுவல் மிஷின். நம்ம விர்ச்சுவலைசேஷனோட கான்செப்ட்டும் விர்ச்சுவல் மிஷினோட கான்செப்ட்டும் பார்க்க போகிறோம். Virtualization is a technology that allows one physical computer to run multiple operating system or multiple isolated environment at the same time. Virtualization அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்னாலஜி, ஓகேவா? அந்த டெக்னாலஜி என்ன அலோவ் பண்ணுன்னா, ஒரு ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர், நம்மக்கிட்ட ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்குது, ஓகேவா? இந்த கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்குது. டு ரன் மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம மல்டிபிள் ஓஎஸை வந்து இதில் ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஓஎஸ் வேறு ஒரு ஓஎஸ் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவல் ஓஎஸ் வேணும் அப்படின்னா வந்து பென்ட்ரைவில் ஏற்றி அதில் போடுறோம்ல, அதுதான் வந்து விர்ச்சுவலைசேஷன்னு சொல்கிறாங்க. மல்டிபிள் ஓஎஸை வந்து ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர், ஒன்லி ஒன் கம்ப்யூட்டரில் நம்ம ரன் பண்ணிக்கலாம், அது சேம் டைமில், அதுதான் வந்து விர்ச்சுவலைசேஷன்னு சொல்கிறாங்க. Virtualization is a technology that allows one physical computer to run multiple operating system. Virtualization is a technology that run one physical computer to run multiple operating system at the same time. ஓகேவா? ஒரு சேம் டைமில் அது நடக்கும். It create a virtual version of the hardware. இது வந்து விர்ச்சுவல் வெர்ஷன் ஆஃப் த ஹார்ட்வேரை வந்து க்ரியேட் பண்ணும். ஆனால் வந்து உண்மையான ஹார்ட்வேர் கிடையாது, ஆனால் விர்ச்சுவல் வெர்ஷன் ஆஃப் த ஹார்ட்வேர், ஒரு இல்யூஷன் ஆஃப் ஹார்ட்வேர், ஓகேவா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க். ஹார்ட்வேர் மட்டும் இல்லை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் இதெல்லாம் க்ரியேட் பண்ணும். விர்ச்சுவலைசேஷனோட கான்செப்ட் என்னென்னா, விர்ச்சுவலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் சாஃப்ட்வேர் பேஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஹார்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஹார்ட்வேர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விர்ச்சுவலைசேஷனுங்கிறது ஒரு கான்செப்டை, அந்த கான்செப்டை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். என்ன க்ரியேட் பண்ணுறோன்னா, ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஹார்ட்வேரை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஓகேவா? ரிசோர்ஸஸ் such as CPU, memory, disk, network. என்னென்ன ரிசோர்ஸஸ்னால் CPU, memory, disk, network, இந்த மாதிரியான ரிசோர்ஸஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சிபியூன்னு நம்மளுக்கு 2 CPU வாங்க முடியாது, 2 மெமரி டிஸ்க் வாங்க முடியாது, 2 நெட்வொர்க் வாங்க முடியாது. அந்த விர்ச்சுவலைசேஷன் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஹார்ட்வேரை வந்து விர்ச்சுவலாக நம்ம க்ரியேட் பண்ணலாம், ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டாக க்ரியேட் பண்ணலாம், ஓகேவா? ஒன்றும் இல்லை, விர்ச்சுவலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் சாஃப்ட்வேர் பேஸ்ட் வெர்ஷன் ஆஃப் hardware resources such as CPU, memory disk and network. அடுத்து என்னென்னா, it allows multiple system to run independently on same physical machine. ஒரே ஃபிசிக்கல் மெஷின் தான் இருக்குது, ஆனால் மல்டிபிள் சிஸ்டமை வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக ரன் பண்ண முடியுது, ஓகேவா? மல்டிபிள் சிஸ்டமை நம்ம இண்டிபெண்ட்டாக ரன் பண்ண முடியுது, எங்கன்னா சேம் ஃபிசிக்கல் மிஷின் தான் ரன் பண்ண முடியுது. விர்ச்சுவலைசேஷனோட நீட்லாம் என்னென்னா, பெட்டர் ஹார்ட்வேர் யூட்டிலைசேஷன். ஹார்ட்வேர் நம்ம வந்து இன்னொரு ஹார்ட்வேர் வாங்கணும்னு தேவையே கிடையாது. இந்த விர்ச்சுவலைசேஷனை வச்சு நம்ம வந்து நிறைய ஹார்ட்வேரை நம்மளே வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டு நம்ம உருவாக்கிக்கலாம். காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து ஹார்ட்வேர் வாங்கணுன்னா வந்து அதுக்கு தனி காஸ்ட் ஆகும், ஆனால் அதை விட இது கம்மி தான். ஈஸி டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட், டெஸ்ட் பண்ணுறக்கும் டெவலப் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐசோலேஷன் பிட்வீன் அப்ளிகேஷன், ஒரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியான ஐசோலேஷன், செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும். பேக்கப்பும் ரெக்கவரி ரொம்ப ஈஸி தான் விர்ச்சுவலைசேஷன் தான். ஃப்ளெக்சிபிள் ரிசோர்ஸ் அலோகேஷன், இப்போ வந்து ரிசோர்ஸ் அலோகேஷனில் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். விர்ச்சுவலைசேஷனில் வந்து ஃபஸ்ட்டு எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 5 டைப்ஸ் இருக்குது. விர்ச்சுவலைசேஷன் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா, ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன், ஆப்ரேட்டிங் விர்ச்சுவலைசேஷன், சர்வர் விர்ச்சுவலைசேஷன், ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷன், அப்புறம் நெட்வொர்க் விர்ச்சுவலைசேஷன். ஹார்ட்வேர் ஆப்ரேட்டிங் சர்வர் நெட்வொர்க், ஹார்ட்வேர் ஆப்ரேட்டிங் சர்வர் நெட்வொர்க், ஹார்ட்வேர் ஆப்ரேட்டிங் சர்வர் நெட்வொர்க், இன்னொன்று என்னது, ஸ்டோரேஜ். இப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதை HOS2N இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். HOS2N இதுதான் வந்து விர்ச்சுவலைசேஷனோட டைப்ஸு. ஹெச்ங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட்வேர், எஸ்ங்கிறது சர்வரு, இன்னொன்று வந்து என்னென்னா ஸ்டோரேஜா, இன்னொன்று வந்து ஸ்டோரேஜு, அடுத்து வந்து என்னென்னா ஓங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்னங்கிறது நெட்வொர்க். ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன்னா என்னென்னா, விர்ச்சுவலைசேஷன் தட் என்டைட்டிஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை நம்ம விர்ச்சுவலைசேஷனாக பண்ணுறோன்னா அதுதான் வந்து ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன். மல்டிபிள் ஓஎஸ் ரன் ஆன் சிங்கிள் ஃபிசிக்கல் சிஸ்டம், காமன் டேட்டா சென்டர். ஒரே ஒரு டேட்டா சென்டர் தான் இருக்கும், ஆனால் வந்து நிறையா ஓஎஸ் வந்துட்டு ஒரே ஒரு ஃபிசிக்கல் சிஸ்டமில் ரன் ஆகும். மல்டிபிள் ஓஎஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் சிஸ்டமில் ரன் ஆகும். விர்ச்சுவலைசேஷன் வந்து என்டையர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், விர்ச்சுவலைஸ் த என்டையர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஒரு என்டையர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை விர்ச்சுவலைஸ் பண்ணும்,
ஓகேவா. மல்டிபிள் ஓஎஸ் வந்து ஒரு சிங்கிள் ஃபிசிக்கல் சிஸ்டமில் ரன் ஆகும். காமன் டேட்டா சென்டர். அடுத்து என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விர்ச்சுவலைசேஷன்னா என்னென்னா ஓஎஸ் அலோஸ் மல்டிபிள் ஐசோலேட்டட் யூசர் ஸ்பேசஸ். ஒரு மல்டிபிள் ஐசோலேட்டட் யூசர் ஸ்பேசஸை வந்து நம்ம ஓஎஸ் வந்து அலோவ் பண்ணும். ஓகேவா. அதாவது கண்டெய்னர்ஸ், ஒரு மல்டிபிள் கண்டெய்னர்ஸை வந்து ஓஎஸ் வந்து ரன் பண்ண வைக்கும். அதுதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விர்ச்சுவலைசேஷன். சர்வர்னால் ஒன் சர்வர் பிஹேவ் லைக் மெனி செப்பரேட் சர்வர். ஒரே ஒரு சர்வர் தான், ஆனால் அது வந்து நிறைய சர்வர் மாதிரி பிஹேவ் பண்ணுறது தான் வந்து சர்வர் விர்ச்சுவலைசேஷன். ஓகேவா. ஹெல்ப்ஸ் இன் மேக்ஸிமமிங் சர்வர் யூட்டிலைசேஷன். ஒரு சர்வர் வந்து நிறைய சர்வராக பிஹேவ் பண்ணுறது தான் சர்வர் விர்ச்சுவலைசேஷன். ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷனாக கம்பைன்ஸ் மல்டிபிள் ஃபிசிக்கல் டிஸ்க் இன்டூ லாஜிக்கல் ஸ்டோரேஜ் யூனிட். ஒரு நிறையா ஃபிசிக்கல் டிஸ்க்கை வந்து லாஜிக்கல் ஸ்டோரேஜ் யூனிட்டாக நம்ம வந்து கம்பைன் பண்ணுறது தான் வந்து ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷன். கம்பைன் மல்டிபிள் ஃபிசிக்கல் டிஸ்க் இன்டூ ஒன் லாஜிக்கல் ஸ்டோரேஜ் யூனிட். மல்டிபிள் ஃபிசிக்கல் டிஸ்க்கை ஒரு லாஜிக்கல் ஸ்டோரேஜ் யூனிட்டாக கம்பைன் பண்ணுறது தான் வந்து ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷன். யூஸ்ட் இன் க்ளவுட் என்டர்பிரைசஸ் ஸ்டோரேஜில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நெட்வொர்க் விர்ச்சுவலைசேஷன் என்ன, சாஃப்ட்வேர் கிரியேட் விர்ச்சுவல் நெட்வொர்க் இண்டிபெண்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் நெட்வொர்க் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து க்ரியேட் பண்ணுது, என்ன க்ரியேட் பண்ணுதுன்னா விர்ச்சுவல் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுது. ஒரு சாஃப்ட்வேர் வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுது, ஆனால் அது வந்து எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்குன்னா இண்டிபெண்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் நெட்வொர்க் ஹார்ட்வேர். அந்த ஃபிசிக்கல் நெட்வொர்க் ஹார்ட்வேரில் அது இண்டிபெண்ட்டாக இருக்குது. சாஃப்ட்வேர் கிரியேட் விர்ச்சுவல் நெட்வொர்க் இண்டிபெண்ட் ஆன் த ஃபிசிக்கல் நெட்வொர்க் ஹார்ட்வேர். அடுத்து என்னென்னா விர்ச்சுவலைசேஷனோட லேயர் வந்து என்னென்னா ஹைப்பர்வைசர் இஸ் அ கோர் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன். ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது தான் வந்து விர்ச்சுவலைசேஷனோட கோர்னு சொல்கிறாங்க. டைப் ஆஃப் ஹைப்பர்வைசர். டைப் ஒன் ஹைப்பர்வைசர் வந்து என்னென்னா இன்ஸ்டால் டைரக்ட்லி ஆன் ஹார்ட்வேர், ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட். டேரெக்டாக நம்ம ஒரு ஹார்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் டைப் ஒன் ஹைப்பர்வைசரில். டைப் டூ ஹைப்பர்வைசரில் ரன் ஆஃப் த டாப் ஆஃப் அ ஹோஸ்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எங்கே ரன் ஆகும்னா டாப் ஆஃப் ஹோஸ்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகும். பர்சனல் கம்ப்யூட்டருக்குலாம் இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து என்னென்னா ரெண்டு டைப் ஹைப்பர்வைசர் தான் வந்து கோர் ஆஃப் அண்ட் விர்ச்சுவலைசேஷனு. 2 டைப் இருக்குது, ஹைப்பர் 1 ஹைப்பர் 2. இன்ஸ்டால் டைரக்ட்லி ஆன் ஹார்ட்வேருங்கிறது டைப் 1 ஹைப்பர்வைசர். ரன் ஆன் த டாப் ஆஃப் த ஹோஸ்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டைப் 2 ஹைப்பர்வைசர். இப்போது விர்ச்சுவலைசேஷனில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ விர்ச்சுவல் மிஷின் பார்க்கலாம். A virtual machine is a software-based computer that behave like a real physical computer. Virtual machine வந்து என்னன்னா மிஷின். ஓகேவா. விர்ச்சுவலைசேஷன்னா நம்ம ஓஎஸ் ஒரு விர்ச்சுவலைசேஷன் பண்ணுறோம், நமக்கு சிபியூ அது எல்லாத்தையும் நம்ம விர்ச்சுவலைசேஷன் பண்ணுறோம். இங்கே நம்ம ஒரு மிஷினையே ஒரு ஹோல் கம்ப்யூட்டரே நம்ம வந்து விர்ச்சுவலைசேஷன் பண்ணுறோம். விர்ச்சுவல் மிஷின் இஸ் a software-based computer that behave like a real physical computer. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்ட் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ரியல் கம்ப்யூட்டர் மாதிரி இதாகுது. ஆக்சுவலாக அது எப்படின்னு தெரியுமா, இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு ரியல் கம்ப்யூட்டர் கிடையாது. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஆனால் வந்து அதோட அட்வான்ஸ் லெவல் நம்மக்கிட்ட கிடையாது. அப்போது நம்ம வந்து இதை வந்து ஒரு பென் ட்ரைவில் வந்து அந்த அட்வான்ஸ் ஓஎஸை மாற்றி ஒரு சிபியூவை மாற்றி அந்த மாதிரி மாற்றி நம்ம அந்த கம்ப்யூட்டரில் போனால் அது அப்டேட் ஆகிரும். அதே மாதிரி நம்மளுக்கு அப்டேட் ஆகி கொடுக்கும். அதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாஃப்ட்வேர் பேஸ்ட் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. It includes virtual CPU, virtual memory, virtual disk, virtual network card. இதில் என்னென்னலாம் இருக்குன்னா விர்ச்சுவல் சிபியூ. இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் இருக்கணும் அது எல்லாமே இதில் இருக்கும். கம்ப்யூட்டரில் சிபியூ இருக்கும், மெமரி இருக்கும், டிஸ்க் இருக்கும், நெட்வொர்க் கார்டு இருக்கும். அதான் சொல்கிறாங்க விர்ச்சுவல் சிபியூ, விர்ச்சுவல் மெமரி, விர்ச்சுவல் டிஸ்க், விர்ச்சுவல் நெட்வொர்க் கார்டு. ஈச் விஎம் ரன் இன் ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இண்டிபெண்ட்லி. ஒரு விஎமும் ஓனான ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அது ரன் ஆகும். அடுத்து என்னென்னா கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷினோட காம்பனன்ட்ஸ் வந்து என்னென்னா கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஓஎஸ் இன்ஸ்டால்ட் இந்த விஎம். ஒரு விஎம்மில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க ஓஎஸ்ஸை. ஓகேவா. அதுதான் வந்து கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விர்ச்சுவல் ஹார்ட்வேரில் என்னென்னா விர்ச்சுவல் சிபியூ, விர்ச்சுவல் ரேமு, விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு, விர்ச்சுவல் நெட்வொர்க் அடாப்டர் இதெல்லாம் வந்து விர்ச்சுவலாக இருக்கும். ஓகேவா. சிபியூ இருக்கும், ரேம் இருக்கும், டிஸ்க் இருக்கும், நெட்வொர்க் அடாப்டர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து என்னென்னா விர்ச்சுவல் ஹார்ட்வேர். ஓகேவா. கெஸ்ட் ஆப்ரேட்டிங்னா ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அடுத்தது சிபியூ இருக்கும், ரேம் இருக்கும், ஹார்ட்வேர் டிஸ்க் இருக்கும், விர்ச்சுவல் நெட்வொர்க் அடாப்டர்லாம் இருக்கும். அடுத்த விர்ச்சுவல் டிஸ்க்கு இமேஜ் ஃபைல்னால் என்னென்னா a single large file that stores the entire virtual machine disk content. ஒரு லார்ஜ் ஃபைலு, இந்த லார்ஜ் ஃபைலில் என்னென்னலாம் இருக்குன்னா ஒரு விர்ச்சுவல் மிஷினோட டிஸ்க் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு விர்ச்சுவல் டிஸ்க்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நாங்கள் சொன்னல இப்போ இது பென் ட்ரைவாக இருக்கலாம், அது டிஸ்காக இருக்கலாம்,
அந்த டிஸ்கில் வந்து ஒரு ஹோல் விர்ச்சுவல் மிஷினே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். விர்ச்சுவல் மிஷினோட அட்வான்டேஜ் என்னென்னா ஐசோலேஷன். ஒன் விஎம் கேனாட் அஃபெக்ட் அனதர். ஒரு விஎம் வந்து இன்னொரு விஎம்மை அஃபெக்ட் பண்ண முடியாது. செக்யூரிட்டி, டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு சேஃபாக இருக்கும். போர்ட்டபிலிட்டினா நம்ம வந்து இது வந்து விஎம் வந்து எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம், ஒரு சிங்கிள் ஃபைலாக எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். காஸ்ட் எஃபிஷியன்ட். ஃபிசிக்கல் மிஷினோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பேக்கப் அண்ட் ரிகவர், இது வந்து ஈஸியாக ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் என்னென்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங், சர்வர் கன்சாலிடேஷன், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ரன்னிங் மல்டிபிள் OS on single system, disaster recovery, virtual labs for education. அடுத்த என்ன கன்க்ளூஷன் என்னென்னா, virtual creates a virtual form of hardware or software resources enabling multiple environment to run on the same physical machine. Virtual machine are practical implemented on virtualization, providing isolation, secure and flexible environment for running multiple operating system. With virtualization, computer becomes more efficient, cost efficient and scalability, especially in cloud and data center of the environment. ஃபஸ்ட்டு விர்ச்சுவலைசேஷன்னா என்னென்னா, விர்ச்சுவலைசேஷனுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஹார்ட்வேரை வந்து நம்ம சாஃப்ட்வேராக மாற்றுறது, அதுதான் விர்ச்சுவலைசேஷன். விர்ச்சுவல் மிஷினுங்கிறது வந்து என்னென்னா, ஒரு ஹோல் கம்ப்யூட்டரை நம்ம விர்ச்சுவல் கம்ப்யூட்டராக மாற்றுறது விர்ச்சுவல் மிஷின்.